அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 14 இந்து நாளிதழில் இருக்கிற முக்கியமான செய்திகள தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க இருக்கிறோம். ஹெட்லைன்ஸ்ல பாருங்க. சென்டர் செட்ஸ் அசைட் 57,381 crore to offset global headwinds அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்ல குடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க. The Economic Stabilization Fund from supplementary grants to provide fiscal space amid global uncertainty, says Finance Minister. Lok Sabha clear grant with around rupee 2 lakh crore cash outgo அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்ல குடுத்திருக்காங்க. என்னன்னா, நேத்து வந்து மக்களவையில பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பாராத நெருக்கடிய சமாளிக்கிறதுக்காக அ வந்து ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டுக்கு வந்து மக்களவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதுல நெறைய டிஃபரண்ட்ஸ் டைப் ஆஃப் ஃபண்ட வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 2 லேக்ஸ் crore வரைக்குமே இந்த கேஷ் அவுட்க்கு வந்து மக்களவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த நியூஸ் மூலமா சொல்ல வராங்க. ஸோ இது வந்து எதிர்பாராத நெருக்கடிய சமாளிக்கிறதுக்காக இந்த ஃபண்ட வந்து நேத்து மக்களவையில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எலக்ஷன் கமிஷனர். எலக்ஷன் கமிஷனர பொறுத்தளவுல இந்த ஹெட்டிங் பாருங்க. இந்தியா பிளாக் எம்பிஸ் சப்மிட் நோட்டீஸ் ஃபார் ரிமூவல் ஆஃப் சீஃப் எலக்ஷன் கமிஷனர். The 10-page notice lists 7 charges against Chief Election Commissioner Gnyanesh Kumar, including debate electoral fraud அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டிங்ல குடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, அந்த தற்போதைய எலக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானேஷ்குமார் அவர்கள். ஸோ அவரோட பதவி நீக்கம் தொடர்பான இந்த நோட்டீஸ வந்து நேத்து பார்லிமென்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த நோட்டீஸ்க்கு வந்து பேசிக்கா லோக்சபால வந்து 100 மெம்பர்ஸோட சைனும், ராஜ்யசபால வந்து 50 மெம்பர்ஸோட சைனும் வந்து கன்ஃபார்மா இருக்கணும். ஸோ அந்த வகையில 2மே சேர்த்து லோக்சபால 130 மெம்பர்ஸும், ராஜ்யசபால பார்த்தீங்க அப்படின்னா 63 மெம்பர்ஸும். டோட்டலா தான் அந்த 193 அப்படிங்கிறது இந்தியா பிளாக் அப்படின்னா, அந்த இந்தியா கூட்டணி சார்புல 193 பேர் சைன் பண்ணி அந்த நோட்டீஸ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ் வந்து தீர்மானமா நிறைவேற்றப்படும்போது அவரோட ரிமூவல் ப்ராசஸ். ஸோ அவரோட ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 324ல அந்த 5 அப்படிங்கிற செக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுல குடுத்திருக்காங்க பாருங்க. 324 ஆர்டிகல் 324 பிராக்கெட் 5ல கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் provide that the chief election commissioner shall not removed from his office except like manner and all the like grounds judges of supreme court. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு சீஃப் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன ரிமூவல் ப்ராசஸ் இருக்கோ அதுபடி தான் வந்து அதே மாதிரி ஃபார்மேட்ல தான் இவங்களுக்கும். அதாவது அந்த பார்லிமென்ட்ல வந்து இந்த நோட்டீஸ் கொண்டு வந்து பின்னால தீர்மானமா நிறைவேற்றப்பட்டு அவங்கள பதவி நீக்கம் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு ஒரு ஆக்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாருங்க. அண்டர் த ஜட்ஜஸ் இன்குயரி ஆக்ட் 1968. ஸோ அந்த ஜட்ஜஸ் இன்குயரி ஆக்ட் 1968 படி இவர வந்து அந்த பதவி நீக்கம் அந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துச்சு. அடுத்ததா பாருங்க, அந்த அதுக்கான அவரோட அந்த பதவி நீக்க நோட்டீஸ் கொண்டு வரதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ராஜ்யசபால 50 எம்பிஸும், லோக்சபால 100 எம்பிஸும் வந்து இது கொண்டு வரணும். ஸோ அதன்படி வந்து இந்த நோட்டீஸ் வந்து இதா இருக்கு அப்படிங்கிறத விஷயத்த குடுத்திருக்காங்க. ஸோ இது எலக்ஷன் கமிஷனர் ரிலேட்டடா ஒரு முக்கியமான நியூஸ். அடுத்ததா பாருங்க, ஸ்கீம்ஸ் பத்தி குடுத்திருக்காங்க. ஸ்கீம்ஸ் பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்டரி பேனல் சீக்ஸ் கமிட்டி ஆன் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு நியூஸ்ல சில நியூஸ வந்து இது பண்ணியிருக்காங்க. பாருங்க, சச் அஸ் த அம்ருத் 2.0 அப்படிங்கிறது வாட்டர் சப்ளை அண்ட் ஸ்வரேஜ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து SBM-U அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது தான். ஸோ டாய்லெட் அண்ட் சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறது தான் SBM-U. யூனா அர்பன் அர்த்தம். யூங்கிறது அர்பன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, PMAY. PMAY பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். யூங்கிறது அர்பன். 2.0 வந்து ஹவுசிங் ரிலேட்டடானது. ஸோ PMAYங்கிறது ஹவுசிங் ரிலேட்டடானது. அடுத்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் வந்து அர்பன் ஏரியாவுக்கு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து PM இ-பஸ். இ-பஸ்ஸும் வந்து அவங்க இது பண்றாங்க. அடுத்ததா பாருங்க, விக்சித் பாரத் இயர் வந்து குடுத்திருக்காங்க. 2047 அப்படிங்கிறது விக்சித் பாரத் இயர். வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற இலக்க நோக்கி மத்திய அரசு வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதுதான் வந்து 2047 அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து ஒரு பில், அதாவது
டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஃபேவரா ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வருவாங்க. என்ன அப்படின்னு பாருங்க. பில் ரெடிஃபைன் டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் டிராப் செல்ஃப் ரிசீவ்ட் ஐடென்டிஃபை டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாற்று பாலினத்தவர் என்பரை மறுவரை செய்யவும் சுயமாக உணரும் அடையாளத்தை நீக்கவும் வகை செய்யும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அவங்களோட பாதுகாப்பு கருதி தான் ஒரு திருத்த மசோதாவை நேற்று வந்து மக்களவையில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏற்கனவே இவங்களுக்கு எந்த இயர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2019, அதாவது 2019ல டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சனுக்கான அவங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அவங்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து நம்ம 2019ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த சட்டத்துல சில திருத்தங்களை கொண்டு வராங்க. ஸோ அவங்களோட பாதுகாப்பு கருதி சில திருத்தங்களை கொண்டு வராங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மசோதாவையோ சட்ட திருத்தத்தையோ மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து நார்மல். ஒருவேளை அந்த மினிஸ்டர்ஸ் அல்லாம ஒரு வேற எம்பி எம்எல்ஏ அந்த மினிஸ்டர்ஸ் அல்லாத எம்பி எம்எல்ஏ யாராவது எம்பிஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து தனிநபர் மசோதா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில போயிடும். ஸோ இதை வந்து மினிஸ்டர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பில் டு ரெடிஃபைன் டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன் டிராப் செல்ஃப் ரிசீவ்ட் ஐடென்டிஃபை அபெல்ட் அப்படிங்கிறது. ஸோ மாற்றுப்பாலினத்தவர் என்பதை மறுவரை செய்யவும் சுயமாக உணரும் அடையாளத்தை நீக்கவும் வகை செய்யும் மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம அந்த ஆக்ட் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம். 2019 அப்படிங்கிறத ஆக்டை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.